ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா நல்ல சூப்பரான பஞ்சாபி ஸ்டைல் பூரியும் அதுக்கு தொட்டுக்க சூப்பரா ஒரு சன்னா மசாலா குயிக்கா ஈஸியான முறையில் அந்த சன்னா மசாலாலாம் குயிக்கா ஈஸியாகவே செஞ்சிடலாம். இந்த பஞ்சாபி ஸ்டைல் பூரி நல்ல ஜீரணமாயிரும். வித்தியாசமான முறையில் செஞ்சுருக்கேன். இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பெரிய பவுல்ல நான் ஒரு 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இந்த ஒரு கப் வந்து 200 கிராம் அளவு பிடிக்கும். இதுல 2 கப் அளவு ஃபுல்லா 2 கப் அளவு எடுத்துக்கலாம். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கோங்க. இந்த பஞ்சாபி ஸ்டைல் பூரிக்கு இந்த ஓமமும் இதோட கஸ்தூரி மேத்தியும் சேர்க்க போறோம். ஓமம் வந்து சேர்த்தோம்னா நல்ல ஜீரணமாகும் நமக்கு. கஸ்தூரி மேத்தியை கொஞ்சமா ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து கையால கசக்கி போட்டுக்கோங்க. இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒன்று போல பிசைஞ்சுக்கலாம். 2 கப் அளவு மாவு எடுத்ததுக்கு அதே கப்ல நான் 1 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா டைட்டா பிசைஞ்சுக்கணும். பூரி மாவு வந்து எப்போதுமே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா டைட்டா இறுக்கமா பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பூரி சுடும்போது நல்லா புஃபியா வரும். நல்லா இறுக்கமா நல்லா டைட்டா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். சப்பாத்திக்கு வந்து நம்ம லூஸா பிசைவோம். பூரிக்கு மட்டும் என்னைக்குமே நம்ம நல்லா டைட்டா பிசைஞ்சு வச்சுட்டோம்னா பூரி சுடும்போது நல்ல பொஃப்னு வரும் நமக்கு. இதை இப்படியே ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பூரி சுட்டு எடுத்தோம்னா நல்ல பொஃப்னு புசு புசுன்னு சூப்பராகவே இருக்கும். நான் இது ஊற சமயத்தில் இதுக்கு நான் சைட் டிஷ் கிரேவியும் செஞ்சுக்கிடுவேன். ஒரு டவல் போட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ 1/2 hour ஆயிருச்சு. நல்லா பூரி மாவு நல்லா சாஃப்டாவே இருக்குது. நான் தனித்தனியா சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து தாராளமா ஒரு 3 பேர் சாப்பிடலாம். இந்த 2 கப் அளவு. இப்போ இத நம்ம தேய்ச்சிக்கலாம். தேய்க்கிற நேரத்துல எண்ணெயும் நல்லா சூடா வச்சுக்கோங்க. பூரி சுடும்போது எப்போதுமே எண்ணெய் நல்ல ஒரு ஹாட்டா இருக்கணும். அப்படின்னாதான் பூரி வந்து சுடும்போது நமக்கு புசு புசுன்னு வரும். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஒன்று போல ஈவனா தேய்ச்சிக்கோங்க. இதுல வந்து ஓமமும் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு சாப்பிடும்போது சீக்கிரமாவே ஜீரணமாயிடும். பெரியவங்களும் தாராளமா சாப்பிடலாம் இந்த பூரிய. நல்லா தின்னா ஓரளவு ரொம்பையும் நைஸா தேய்க்காம நல்லா ஈவனா ஒன்று போல தேய்ச்சி வச்சுக்கோங்க. நல்லா சூடா இருக்கிற எண்ணெயில 2 பக்கமும் திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பூரியை சுட்டு எடுத்துடலாம். போடும்போதே நல்லா எண்ணெய் வந்து சூடா இருக்கணும். சூடா இருந்துச்சுன்னா இந்த புஃபி வரும். நம்ம சுடுற எல்லா பூரியுமே இதே மாதிரி பஃப்னு வரும். பூரிக்கு வந்து மாவு எப்பவுமே டைட்டா இருக்கணும், எண்ணெய் வந்து சூடா இருக்கணும். இந்த 2 விஷயமும் நம்ம கரெக்டா வச்சுக்கிட்டோம்னா எல்லா பூரியுமே நம்ம சுடும்போது நல்லா புசு புசுன்னு வரும். பஞ்சாபி ஸ்டைல் பூரி அருமையான முறையில் ஈஸியான மெத்தட்ல சூப்பராகவே நம்ம பூரி சுட்டு எடுத்தாச்சு. இதுக்கு நான் சைட் டிஷ் இன்னைக்கு சன்னா மசாலா தான் செய்ய போறேன். 2வது பூரியும் பாருங்க நல்லா புசு புசுன்னு பஃப்னு வருது. இந்த பஞ்சாபி ஸ்டைல் பூரி ஈஸியான முறையில் குயிக்காகவே செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு நம்ம சன்னா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
இதுல ஒரு துண்டு பட்டை, ஒரு 2-3 கிராம்பு, 2-3 ஏலக்காய். இந்த 3 நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து இந்த பட்டர் எண்ணெயிலே நல்லா வதங்கிடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்குற ஸ்டேஜ்ல நான் இதுக்கு வந்து மிக்சி ஜார்ல ஒரு 3 தக்காளி, இந்த வேக வச்ச சன்னா மசாலா ஒரு 1/2 கப் அளவு, அப்புறம் முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்க போறேன். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஃபைன் பேஸ்டா அரைச்சி வச்சிருந்த தக்காளி, முந்திரி பருப்பு, வேக வச்ச சன்னா, இஞ்சி பூண்டு இது எல்லாமே நல்லா நைஸா அரைச்சிருக்கேன். வெங்காயமும் நமக்கு பொன்னிறமா வதங்கிருச்சு. இதுல நம்ம அரைச்சு வச்ச விழுத சேர்த்துக்கலாம். தக்காளி, முந்திரி பருப்பு, வேக வச்ச சன்னா மசாலா, இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஃபைன் பேஸ்டா அரைச்சிருக்கேன். இந்த வெங்காயத்தோட இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். தக்காளி வந்து நம்ம பச்சையாவே அரைச்சிருக்கிறதுனால இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்க விட்டுறணும். அந்த அரைச்ச விழுதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போக நமக்கு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஓரளவு கொதிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்தாப்புல சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் சேர்த்துட்டு இதுல நான் ஆச்சி சன்னா மசாலா தான் சேர்க்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதோட கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம வந்து தக்காளி விழுதோட சன்னா மசாலாவும் சேர்த்ததுனால கொஞ்சம் திக் பேஸ்டா இருக்கும். இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுல நம்ம இப்போ வேக வச்ச சன்னாவை சேர்க்க போறோம். ஒரு 4ல இருந்து 5 விசில் வரைக்கும் வேக வச்ச சன்னாவை இதுல சேர்த்துக்கலாம். இதோட அந்த தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி அளவு கரெக்டா இருந்ததுன்னா போதும், இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இதுல கொதிக்க விட்டுறலாம். கமகமான் வாசனையோட சூப்பராகவே ரெடி ஆகுது. இதுல 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டோம்னா இந்த சன்னா மசாலா சூப்பரா ரெடி ஆயிரும். இந்த பூரிக்கும் இந்த சன்னா மசாலாவுக்கும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நல்லா சன்னா மசாலா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா ரெடி ஆயிட்டு வருது. இறக்குற ஸ்டேஜ்ல நம்ம இதுல கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரும் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சன்னா மசாலா சூப்பரா ரெடி ஆயிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது சுட சுட சூடா உள்ள பூரியோட இந்த சன்னா மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா சூப்பராகவே இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அருமையான பஞ்சாபி ஸ்டைல் பூரி வித் சன்னா